வாழ்க்கையில யாரையும் ஈஸியா நம்பிடாதீங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா, நம்ம மனசு தான் ஒருத்திய நம்பி ஏமாந்த அப்புறம் தான் அந்த வலியே என்னன்னு நம்மளுக்கு தெரியுது. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர் கேட்கிற ஒரே கேள்வி தான். அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சும் ஏன் என்னால வெளில வர முடியல? இன்னைக்கு இத பத்தி தான் பெருசா ஆழமா பேச போறோம். நான் உங்க ரெக்கார்ட் வாய்ஸ் தினம் ஐடென்டிஃபை டாக்ஸிக் பீப்புள்ஸ். மோசமான மனுஷங்களை ஆரம்பத்திலேயே எப்படி அடையாளம் பார்க்கறது? முதல்ல அவங்க அவங்களோட தேவைக்கு மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. ரெண்டாவது, நீங்க ஒரு தப்பு செஞ்சா அதை விடவே மாட்டாங்க. ஆனா அவங்க ஒரு தப்பு செஞ்சா அதை நியாயப்படுத்துவாங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து உண்மையா சந்தோஷப்படவும் மாட்டாங்க. மேலோட்டமா சிரிச்சிட்டு மட்டும் தான் இருப்பாங்க. இவங்க கிட்டலாம் கொஞ்சம் தள்ளியே இருங்க. இவங்க கிட்ட இருந்து வர அன்புலாம் ஒரு வலை மாதிரி. அதுல சிக்கிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெளில வரவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். வை வி ஸ்டே. நமக்கு தெரியும் அவங்க சரியில்லைன்னு. ஆனாலும் ஏன் அங்கேயே நிக்கிறோம்? ஏன்னா அவங்க நம்ம மேல வச்சிருக்க அந்த உண்மையான அன்பு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம அன்பால அவங்கள மாத்திடலான்னு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தன்னை தானே மாத்திக்கணும்னு நினைக்காத வரைக்கும் யாரையும் உங்களால அவ்வளவு ஈஸியா மாத்திடவே முடியாது. அந்த போராட்டத்துல நீங்க வேணா உங்களே இழந்துடலாம், ஆனா அவங்களெல்லாம் மாத்தவே முடியாது. என்னோட அட்வைஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் கீ. இப்ப நான் சொல்ல போறத நல்லா கவனிங்க. உங்களை மதிக்காத இடத்துல நீங்க அன்பை தேடுறது பாலைவனத்துல தண்ணிய தேடுற மாதிரி. சுயமரியாதை, அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத அன்பு வெறும் குப்பைக்கு சமம். அவங்க துரோகம் பண்ணிட்டாங்களா, அழுது முடிச்சிருங்க, அங்கேயே விட்டுருங்க. ஆனா அங்கேயே உட்காந்துடாதீங்க. நீங்க அவங்கள விட்டு வெளில வர்றது அவங்களுக்கு தர தண்டனை இல்லை, அது உங்களுக்கு நீங்களே கொடுக்கிற ஒரு புது வாழ்க்கை. ஒரு நல்ல மனுஷனா மாத்துறது இந்த சிச்சுவேஷன்ல தான். உங்க வாழ்க்கையிலயும் இது மாதிரி அனுபவம் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம ரகட் வாய்ஸ் குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களுக்கும் அது ஒரு பாடமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உண்மையான வார்த்தைகளோட சந்தோஷத்தோட உங்களை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக, உங்களை மோட்டிவேட் பண்றதுன்றதுக்காகவே நான் அடுத்த வீடியோல வரேன். இது உங்கள் ரகட் வாய்ஸ் தினு.